ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். இன்னைக்கு நம்ம இந்த பே சீரிஸோடைய பார்ட் 7 பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை பார்த்து நீ இவ்வளோ நேரம் கழிச்சு தான் வருவியா, உனக்காக தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாமல் ஹீரோ பார்த்து சாரி கேட்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா இப்போ ஹீரோயின் உடம்புக்குள்ள பேய் பொண்ணு இல்லைல்ல, அதனால தான். அது போக இவளுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானே தெரியல, அப்படியே புரியாமல் பார்த்துட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோயினை தொட்டு பார்த்துட்டு நீ திரும்பவும் டிப்ரெஷன் மூடுக்கு போயிட்டியா, அதனால தான் உன் ஃபேவரட் சாரின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு ஹீரோயினை கார்ல ஏற சொல்றான். உடனே ஹீரோயின் கார்ல ஏறி ஹீரோவை பார்த்து நான் காம்படிஷன்ல மாவை வேஸ்ட் பண்ணிட்டேன்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா ஹீரோயினுக்கு காம்படிஷன்ல என்ன நடந்துச்சுன்றது ஞாபகமே இருக்காது, அதுக்கு முன்னாடி நடந்தது தானே ஞாபகம் இருக்கும். ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோ சாக்காகி என்ன எல்லாத்தையுமே மறந்துட்டியா, அன்னைக்கு சூப்பரா நீ தான் குக் பண்ண, நம்ம அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னதும் அதை ஹீரோயின் கேட்டு ஒண்ணுமே புரியாம ஆனாலுமே எல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே ஹீரோயினை பார்த்து உன் போன்ல மேப்பை போடு, அந்த ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் 2 பேரும் எடுத்த ஃபோட்டோ ஃபோன் வால்பேப்பராக இருக்கும், அதை பே பண்ண தான் வச்சிருந்துருப்பா. இதை பார்த்து இன்னுமே ஷாக்காகி இது எப்போ எடுத்த ஃபோட்டோன்னு ரொம்பவே பயந்து போய் ஹீரோ பார்க்குறா. இந்த பக்கம் பே பண்ண காமிக்கிறாங்க. பஸ்ல இருந்து இறங்கி நம்ம ஆசையாக செஃப் கூட போகலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் அந்த மந்திர லேடி நம்ம பிளான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டா அப்படின்னு மந்திர லேடியை போட்டு திட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ மந்திர லேடி அந்த பே பண்ண வர்றதை பார்த்துட்டு டக்குன்னு பே பண்ண பிடிச்சி கயிறு கட்டி இழுத்துட்டாங்க. அதை பார்த்து எல்லாருமே மந்திர லேடியை பைத்தியம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பே பண்ண யாருக்கும் தெரிய மாட்டா இல்லையா, அதனால ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பே பண்ணு என்ன விட்டுருங்கன்ற மாதிரி கெஞ்சிட்டே இருக்கிறா. ஆனா விடாம மந்திர லேடி பே பண்ண இழுத்துட்டு போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேன் கேக்கை சாப்பிட்டுக்கிட்டு அதை எப்படி ரெடி பண்ணுன்னு அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துன்ற மாதிரி நிதானமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோயின் செஃப் இதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்டா பேச மாட்டாங்களே, இப்போ ரொம்ப இவ்வளவு தெளிவா சொல்லி தராங்களேன்ற மாதிரி யோசிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ என்ன நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. உடனே 2 பேரும் அடுத்தது ரெஸ்டாரண்ட் விட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நடக்கும்போது கால் தடிக்கு கீழே விழ போறாங்க. அதை பார்த்த ஹீரோ கீழே பார்த்து நட, உன்னை பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல, சோ என்ன பண்றோம்னா நம்ம நாளையில இருந்து காலையில எக்ஸசைஸ் பண்ண போறோம் சரியா அப்படின்னும் போது அதை கேட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்றா. அப்போ ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் உட்காந்து கிட்டார் வாசிக்கிறாரு. அதை நம்ம ஹீரோயின் ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோ டைம் ஆயிடுச்சு, நான் ரொம்பவே டயர்ட்ல இருக்கிறேன், வா போலாம் அப்படின்னு கூப்பிடவும் உடனே நம்ம ஹீரோயின் சாங் கேட்டுட்டு போக மனசு இல்லாம போக இந்த பக்கம் மந்திர லேடியை காமிக்கிறாங்க. பேய் பொண்ணை இழுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா. உடனே பேய் பொண்ணு சந்தோஷமா ஆசையை நிறைவேற்ற ஒருத்தன் கிடைச்சிட்டான், அதனால இந்த ஒரே ஒரு வாட்டி என்ன விடுங்க, நான் போய் என்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. உடனே மந்திர லேடி ஷாக்காகி அந்த ரெஸ்டாரண்ட் செஃப்பையா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது உடனே பேய் பொண்ணு ஆமான்னு சிரிக்கிறா. அதை கேட்ட மந்திர லேடி ஷாக்காகி நீ அவனை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் என்னுடைய ஃப்ரெண்டோடைய சன், அதனால நான் உன்னை பூஜை பண்ணி ஹெவனுக்கு அனுப்புறேன் அப்படின்னு. அதை கேட்ட பேய் பொண்ணுக்கு கோவம் மந்திர லேடி கிட்ட நான் போக மாட்டேன், அது உங்க மகன் கிடையாதுல, அப்புறம் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க, அதனால என்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு தான் நான் இந்த உலகத்தை விட்டே போவேன் அப்படின்னு முடிவு பண்ணி கோவமா படுத்துக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்து தூங்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தூங்காம கிட்டார் எடுத்து மியூசிக் வாசித்துக்கிட்டே ரொமான்டிக்கா பாடுறான். அதை கேட்டு அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவளுடைய ரூம்ல இருந்து ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயின் ரூம் கதவை தட்டி ஹீரோயின் எழுப்பி வா எக்ஸசைஸ் பண்ண போலான்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் தூக்க கழகத்தோட எதுக்குன்ற மாதிரி கேட்கிறா. நான் நேத்து நைட்டே வந்துட்டு சொன்னல எக்ஸசைஸ் பண்ணணும்னு, அதனாலதான் வா கூப்பிடுறேன், வா போலாம் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம சரின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறா. உடனே அடுத்தது நம்ம ஹீரோ 2 சைக்கிளை ரெண்டுக்கு வாங்கிட்டு வா ஓட்டலாம் அப்படின்னு கூப்பிட உடனே நம்ம ஹீரோயின் பயந்து எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்னதும் ஹீரோ ஷாக்காகி என்னது சைக்கிள் ஓட்ட தெரியாதா, இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிற, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதா, சரி வா ஒன்னும் கவலைப்படாத நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு சைக்கிள் ஓட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறான். ஆனா ஹீரோயின் கரெக்டா ஓட்டாம தப்பா ஓட்டுறா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கோவம்லாம் வருது. ஆனா ஹீரோயின் கிட்ட கோவப்படாம தனியா போய் கோவப்பட்டு திரும்ப சொல்லி கொடுக்குறான்னு பாத்துக்கோங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஓட்ட தெரியாம 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்பவும் ஹீரோயின் கிட்ட கோவப்படாம அமைதியா நான் சைக்கிள் ஓட்டும் போது கூட இப்படி விழுந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜூஸ் எடுத்துட்டு வந்து சைக்கிளை பாக்குறாங்க. பார்த்தா சைக்கிள்ல உள்ள சீட்டை வர ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அடே இப்படி ஆட்டையை போடுறியடான்னு சொல்லிட்டு வேகமா அவனை பிடிக்க ஓட்டுறாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா செம ஸ்பீடா ஓடுறான். நம்ம ஹீரோவும் அவனை விடக்கூடாதுன்றதுக்காக பின்னாடியே ஓடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இன்னொரு பக்கம் போய் பிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் அந்த சைடோட இங்க நம்ம ஹீரோவோ ஓடுனதுனால டயர்ட் ஆகி ஃபாஸ்டா ஓட முடியாம ஸ்லோவா ஓட அதுக்குள்ள திருடனும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஃபாஸ்டா ஓடுறான். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் சுத்தி வந்து திருடனுடைய காலை பிடிச்சிட்டு ஓடாதரா தயவு செஞ்சு சீட்டை குடுறான்ற மாதிரி கெஞ்சிரா. உடனே திருடன் ஹீரோயினை தள்ளி போட்டுட்டு ஓட பாக்குறான். ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா டக்குன்னு திருடனுடைய காலை கடிச்சு வச்சிடுறாங்க. அதுக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ திருடனை பிடிச்சிட்டு போய் அப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. உடனே ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் இவனை எப்படி பிடிச்சிங்க, இவனை பிடிக்க நாங்க பல டைம் ட்ரை பண்ணி
பண்ணி பிடிக்க முடியல, நீங்க எப்படி பிடிச்சிங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் தலையில கையை வச்சுட்டு இவ தான் பிடிச்சான்ற மாதிரி கெத்தா சொல்றான். அதை கேட்ட போலீஸும் நம்ம ஹீரோயினை அப்ரிசியேட் பண்ண ஹீரோயினுக்கு என்ன சொல்லன்னு தெரியாம சிரிக்க, அப்புறம் அந்த போலீஸ் ஹீரோவை பார்த்து அம்மா 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ண சேர்ந்து போனீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆமாங்க, இவன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறா, சமைக்கும் போது பேனை கூட இவளால ஒழுங்கா தூக்க முடியல, அதனாலதான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புறான். ஏன்னா இதுக்கு மேல இருந்தா நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு சாகடிச்சிருவாங்கன்ற மாதிரி 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ உடனே இந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க கூட ஒர்க் பண்ற போலீஸ், செஃப் யாரு கூடயும் வாக்கிங் போக மாட்டாரு, அப்புறம் எப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து போறாங்க, சந்தேகமா இருக்குது அப்படின்னு கேட்க, ஸோ தங்கச்சி ஹஸ்பண்டும் எனக்கும் அதான் புரியல அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து டெரஸ்ல உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு வா இதை டேஸ்ட் பண்ணி பாருன்ற மாதிரி கொடுக்கவும் நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அதை கிட்ட நம்ம ஹீரோ ஸ்மைல் எப்படி இருக்கு பாத்தியா, ஆனா எப்போதுமே நீ சாரின்னு கேட்குற, அதுக்கு பதிலாக இப்படி ஸ்மைல் பண்ணா நல்லா இருக்குமே, அது போக இன்னைக்கு நீ ஸ்மார்ட்டா திருடனை பிடிச்ச தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் தலையை தடவி விட்டு அப்ரிசியேட் பண்ண. அப்போ பார்த்து ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஹீரோக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு டெரஸ்ல வந்து பாக்குறா. ஸோ ஹீரோயின் 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ஜெல்லஸ் ஆக்கி அப்படியே ஸ்டன் ஆக்கி நிற்கிறான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஹாய் சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு வந்து ஓடி போயிட்டுறாங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு ரெஸ்டாரண்ட்குள்ள வந்து ஹீரோவை பார்த்து என்னாச்சு உனக்கு, அந்த பொண்ணை ஏன் உன்னுடைய ஸ்டோரேஜ் ரூம்ல வந்து தங்க வச்சிருக்கிற அப்படின்னு கோவமா கேட்கும்போது, அவள் ஸ்டே பண்ண எங்கேயுமே ரூம் கிடைக்கல, அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை, அதனாலதான் பாவமா இருந்துச்சு, அவளும் என்னுடைய ஃபேமிலி தானே அப்படின்னு ஃப்ரெண்டு பொண்ணுக்கு காஃபி கொடுத்துட்டே சொல்ல, அதை கேட்ட ஃப்ரெண்டு பொண்ணு ஷாக்காகி நான் உனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்து உன் கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சரி பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல பார்த்து அசிஸ்டன்ட் செஃப்லாம் வந்துடுறாங்க. உடனே சீனியர் செஃப் ஹீரோவும் ஃப்ரெண்டு பொண்ணும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கிட்ட நாங்க இப்போ வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஏன்னா அசிஸ்டன்ட் செஃப் எல்லாருமே ஹீரோ ஃப்ரெண்டு பொண்ணு 2 பேரும் தனியா பேசுறத பார்த்துட்டு லவ் பண்றாங்கன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க போல. உடனே நம்ம ஹீரோவும் எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட, உடனே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே 2 பேர்த்தையும் பார்த்துட்டு உள்ள போய் 2 பேரும் லவ் பண்றாங்க போல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இந்த பக்கம் மந்திர லேடியை காமிக்கிறாங்க. பேய் பொண்ணை கயிறு கட்டி இழுத்துட்டு போறா பூஜை பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக. ஆனா பேய் பொண்ணு நான் வரமாட்டேன், என்னுடைய ஆசையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிரா. உடனே கோவமான அந்த மந்திர லேடி நீ லூசு மாதிரி பேசாத, நீ எப்போ உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவ, இன்னும் 4 மாசம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்க இருந்தா ஈவில் ஸ்பிரிட்டா மாறிடுவ, அதனால இப்பவே போயிடு அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. ஆனா பேய் பொண்ணு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஆனா மந்திர லேடி பேய் பொண்ணை இழுத்துட்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சு மந்திரம் எல்லாம் போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்ப பாக்குறாங்க. ஆனா பேய் பொண்ணு என்னை விடுங்க அப்படின்னு கெஞ்சிரா. ஆனா மந்திர லேடி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க, டக்குன்னு பேய் பொண்ணுக்கு கோவம் வந்து ஈவில் ஸ்பிரிட்டா மாறி பக்கத்துல உள்ள திங்ஸை தூக்கி வீசுறா. அப்ப அந்த திங்ஸ் மந்திர லேடி மேல பட்டு ரத்தம் வந்துருது. இதை பார்த்து அவங்களும் ஷாக்காகி மந்திரத்தை நிப்பாட்டி பேய் பொண்ணை பாக்குறாங்க. ஸோ மந்திரம் ஸ்டாப் ஆனதுனால பேய் பொண்ணு திரும்பவும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறா. இந்த பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்ததை பார்த்துருந்துருப்பா இல்லையா. ஸோ ரொம்பவே ஜெல்லஸ் ஆகி அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஃப்ரெண்டு பொண்ணுடைய அசிஸ்டன்ட் வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஏன் இன்னொரு மேரேஜ் பண்ணாம இருக்கிற, அதான் உன்னுடைய செஃப் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனை நீ லவ் பண்றியோ அப்படின்னு கேட்கிறான். உடனே ஃப்ரெண்டு பொண்ணு சிரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னதும் உடனே அசிஸ்டண்ட்டும் அப்படி ஒன்றும் இல்லைனா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, அவன் கூட வேணா நீ டேட்டிங் போய் பார்க்குறியா அப்படின்னு கேட்டதுமே ஃப்ரெண்டு பொண்ணு சிரிச்சுக்கிட்டு அப்படி ஒன்றும் ஐடியா இல்லை எனக்கு, அப்படி ஏதாவது போகணும்னு தோணுச்சுன்னா நானே சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்டு சரின்னு இந்த அசிஸ்டண்ட்டும் கிளம்பிட்டான். இந்த பக்கம் ஹீரோடைய ரெஸ்டாரண்ட்ல எல்லா அசிஸ்டண்ட்டும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் செஃப் கையில் ஹீரோடைய நைஃபை வச்சு பேசிட்டு டக்குன்னு டேபிள் அடிக்கிறான். அப்போ தெரியாம நைஃப் வளைஞ்சிருது. உடனே சீனியர் செஃப் நைஃபை பார்த்துட்டு இது செஃபோடைய நைஃப், நான் இப்படி பண்ணதா அவர் பார்த்தாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு பயந்து போய் நைஃபை வந்து ஷார்ப் பண்றான். அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சீனியர் செஃப் வந்தா சொல்லு சரியா அப்படின்னு பயந்துக்கிட்டே நைஃபை ஷார்ப் பண்ணிட்டு இருக்க. அந்த டைம்ல பார்த்து ஹீரோ வந்துட்டான். உடனே ஹீரோயின் சீனியர் செஃப் கிட்ட செஃப் வந்துட்டாங்க அப்படின்னும் போது உடனே அவன் ரொம்பவே பயந்து ஹீரோடைய நைஃபை கீழே வச்சுட்டு பயந்து போய் வேற ஒர்க் பண்ற மாதிரி நடிக்கிறான். அப்போ ஹீரோ வந்து அம்மா என்னுடைய நைஃப் எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது உடனே சீனியர் செஃப் பயந்துகிட்டே என்னுடைய நைஃபை வந்து ஷார்ப் பண்ண போனேன், அதான் உங்களோட எதையும் சேர்த்து ஷார்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சமாளிக்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ சரி ஓகே உன்னுடைய நைஃபை தான் நான் பாக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோயின் கிட்ட சீனியர் செஃப் பயந்துகிட்டு என்னுடைய நைஃபை எடுத்து கொடுன்ற மாதிரி கேட்கறான். உடனே ஹீரோயின் அந்த நைஃபை எடுத்துட்டு இருக்க. இந்த டைம்ல பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கால் பண்றா. உடனே ஹீரோவும் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில போக அதை பார்த்த சீனியர் செஃப் நல்ல வேலைடா தப்பிச்சோம் அப்படின்னு பெருமூச்சு விட, இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்னுடைய அசிஸ்டன்ட் என்கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டு கூட டேட்டிங் போறியான்னு கேட்டான், அதனால உன்கிட்ட கேட்கிறேன் நான் போகட்டுமா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போன்ற மாதிரி சொல்ல. அதை கேட்ட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு இன்னுமே கோவமாயிடுது. ஸோ ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹீரோவை இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்பவே லவ் பண்றா போல. ஆனா இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு பொண்ணு மேல லவ் ஃபீலிங்ஸ்லாம் இல்லை,
அதனால போன்ற மாதிரி சொல்லிட்டான் போல. ஆனா இந்த பக்கம் ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோ டேட்டிங் போக வேண்டாம்னு சொல்லுவான்னு பார்த்தா உனக்கு இஷ்டம் இருந்தா போன்னு சொல்லிட்டானே அப்படின்னு கோவத்துல இருக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவோ எதுக்கு இவன் டக்குன்னு போனை வச்சுட்டா அப்படின்னு யோசிக்கிறான். இந்த பக்கம் மந்திர லேடியை காமிக்கிறாங்க. அவளுடைய வீட்டுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பேய் பொண்ணு பக்கத்துல உட்காந்து ரொம்ப வலிக்குதா, சாரி நான் வேணும்னே பண்ணல, எப்படி எனக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு எனக்கே தெரியலன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட மந்திர லேடி நீ கொஞ்சம் கொஞ்சமா பேயா மாறிட்டு இருக்கிற, நீ இறந்து 3 வருஷமாக போகுது, அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமா ஈவில் ஸ்பிரிட்டா மாறிட்டு இருக்கிற, அது உன்னுடைய கண்ணுல தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் அதை கேட்ட பேய் பொண்ணு நான் ஈவில் ஸ்பிரிட்டா அப்படின்னு சாக்காகி கேட்க இந்த பக்கம் நைட் ஆகுது. ஹீரோடைய ரெஸ்டாரண்ட்ல ஹீரோ ஹீரோயினுக்கு கிளாஸ் எடுக்கிறான். நிறைய சால்ட்டை கொடுத்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பா இருக்குது அப்படின்னும் போது அதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே எல்லாமே உப்பு தான், ஆனா இங்க இருக்கிற எல்லா உப்பும் வேற வேற கம்பெனி, அதனால நீ ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி இனிக்குதா இல்ல புளிக்குதான்னு சொல்லுன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் ஒவ்வொரு சால்ட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது கொஞ்சம் இனிக்குது, இது கொஞ்சம் புளிக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் சரி ஓகே இப்போ ஆயில டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் ஆயில ஒரு ஸ்பூன்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க அதை ஹீரோவுக்கு பார்த்து சிரிப்பா வருது. ஏன்னா ஹீரோயின் இப்படி ஆயில இன்ட்ரெஸ்டா குடிக்கிறாளேன்ற மாதிரி உடனே நம்ம ஹீரோ திரும்பி நின்று சிரிச்சுட்டு ஹீரோயினுக்கு ஜிஞ்சர் டீ போட்டு கொடுக்குறான். உடனே ஹீரோயின் எல்லா ஆயிலையும் குடிச்சிட்டு இது என்னது இதையும் குடிச்சு டேஸ்ட் சொல்லணுமா அப்படின்னு கேட்கறா. அப்பாவியா அதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இது ஜிஞ்சர் டீ, இதை குடிச்சா வாய்க்கு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும், நீ இது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ட, ஸோ இதை லாஸ்டா குடிச்சிரு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தலையை தடவிட்டு சொல்லிட்டு போறான். அடுத்தது நம்ம ஹீரோயின் அந்த ஜிஞ்சர் டீயும் குடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில சந்தோஷமா போறா. அப்போ ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை பார்த்து ஒர்க் முடிஞ்சிருச்சா, நம்ம 2 பேரும் வேணா டின்னர் சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டதுமே இல்ல நான் வரலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒரு ரெஸ்டாரண்டோட நேமை சொல்லி அங்க போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட ஹீரோயினுக்கு இப்போ என்ன சொல்லணும்னு தெரியல. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. இந்த பக்கம் பேய் பொண்ணுடைய அப்பா தம்பி 2 பேரும் வாக்கிங் வந்து கிரவுண்ட்ல போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப தம்பி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். எந்த ஒரு ரிப்ளையும் நம்ம ஹீரோயின் பண்ண மாட்டா. ஏன்னா இப்போ ஹீரோயினுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா. உடனே தம்பி கோவமா அப்பா கிட்ட அந்த பொண்ணு உங்களை டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, ஆனா இப்ப பாருங்க நம்மளை பார்க்க கூட வரல அப்படின்னு அதை கேட்டாப்பா அந்த பொண்ணு வந்து பிஸியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தம்பி கோவமா டக்குனு ஹீரோயினுக்கு கால் பண்றான். அப்போ பார்த்துதான் நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா பேய் பொண்ணுடைய அப்பா அதுக்கப்புறம் தம்பி 2 பேரும் கிராஸ் பண்ணி போறா. அப்போ ஹீரோயினுடைய போன் ரிங் அடிக்குது. ஆனா ஹீரோயின் நம்பரை பார்த்துட்டு யாருன்னு தெரியாம போன் அட்டன் பண்ணாம போனை பார்த்துட்டு போக இதை வந்து தம்பியும் அப்பாவும் பார்த்துட்டாங்க. உடனே ஹீரோயினை கூப்பிட்டு நான் உனக்கு கால் பண்றேன் ஆனா நீ அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டு போற அப்படின்னு கோவப்பட ஸோ ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியல. அதனால இந்த தம்பியை பார்த்து நீங்க என்ன வேற யாரும் நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறா. அதை பார்த்து அப்பா தம்பி 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. தம்பியோ நம்மளை வேற யாரோ மாதிரி பார்த்துட்டு போறா பாரு அப்படின்னு கோவமா சொல்ல அதை கேட்ட அப்பா ரொம்பவே கவலையா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் அதான் அப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட தம்பி கோவத்துல நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போறேன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டதும் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு கவலையா சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. தங்கச்சி ஹஸ்பண்ட் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட உங்களை பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸா இருக்குது, ஏன்னா நீங்க ஒரு நாள் ரொம்பவே பிஸியா ஹைப்பர் ஆக்டிவா இருக்கீங்க, இன்னொரு நாள் ரொம்பவே சேடா டிப்ரெஷன்ல இருக்கீங்க அப்படின்னதும் அதை கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஹாப்பியா இருக்கும்போது நான் அப்படி ஹைப்பரா இருப்பேன், டிப்ரெஷன்ல இருக்கும்போது நான் இப்படி கொஞ்சம் சோகமா மாறிடுவேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட தங்கச்சி ஹஸ்பண்ட் ஓ அப்படியா, அன்னைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ரொம்பவே டென்ஷனா இருந்தீங்க, ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க உடனே ஹீரோயினும் அவளுடைய ப்ராப்ளமான அந்த பேய் பண்ண பத்தி சொல்ல போறா. ஆனா டக்குன்னு அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட அதை கேட்ட தங்கச்சி ஹஸ்பண்டோ ஓகேங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறான்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஏன்னா இவனுக்கு என்ன சந்தேகம்னா இந்த ஹீரோயினுக்கும் அந்த பேய் பொண்ணு இருக்கா இல்லையா அவளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்ற மாதிரி சந்தேகப்பட்டு தான் இப்படி நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்திருப்பான். ஸோ பேய் பொண்ணு இப்படிதான் ஆக்டிவா இருப்பா, அதாவது சாகிறதுக்கு முன்னாடி அது வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாம பேய் பொண்ணுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக இவ தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்றதும் டவுட் வந்திருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய ரூம்க்கு வந்துட்டாலான்ற மாதிரி ரூம்ல வந்து செக் பண்ணி பார்க்கறான். ரொம்பவே சைலண்டா இருக்குது. இவ இன்னுமே வரல போல அப்படின்னு புரிஞ்சுக்க அப்ப பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே ஹீரோயின் தான் ஃபோன் பண்ணிருப்பாளோ அப்படின்னு வேகமா செக் பண்ணி பார்க்கறான். ஆனா அது இவனுடைய அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே கவலையா போனை வந்து அட்டென்ட் பண்ணி பேசுறான். ஸோ அம்மா ஹீரோ கிட்ட நான் எத்தனை வாட்டி கால் பண்ணேன் எடுக்க மாட்டியா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ வந்து ஐயோன்ற மாதிரி அடுத்த நாள் காலையிலேயே அவனுடைய அம்மா வீட்டுக்கு போறான். ஆனா அவங்க அம்மா வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக்காகி நீங்க நேற்று எதுக்கு எனக்கு கால் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னீங்க அப்படின்னு கோவத்துல கேட்கும்போது அப்பதான் அம்மாவுக்கு ஞாபகம் வருது நான் நேற்று நைட்டு வந்து மெடிசன் எடுத்தேன் அதனாலதான் இப்போ சரியாயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையாவே அம்மா வந்து நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோவை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் போய் சொல்லியிருந்திருப்பாங்க போல. ஏன்னா ஹீரோ வந்து அந்த மந்திர லேடி கொடுத்த தாயத்தை வந்து கட்டியிருக்கானான்றதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக. உடனே அம்மா பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு
சிரிச்சுக்கிட்டு இதை ஏன் இப்படி தீச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ண அதை கேட்ட இந்த தங்கச்சியும் ஹஸ்பண்டும் லாஸ்ட் டைம் பண்ணதுக்கு இப்போ பெஸ்டா தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அவங்களும் கிண்டல் பண்றாங்க. உடனே அம்மா ஹீரோ இடுப்புல மந்திர லேடி தாயத்தை வந்து கட்டி இருக்கிறானான்ற மாதிரி ஹீரோ பேண்டை தூக்கி பாக்குறாங்க. உடனே ஹீரோ இப்படியாமா என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு பயந்தடிச்சு ஓடுறான். ஆனா அப்பவும் விடாம அம்மா வந்து தாயத்தை கட்டி இருக்கிறானான்ற மாதிரி செக் பண்ண துரத்த அதை பார்த்து தங்கச்சி ஹஸ்பண்ட் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு அம்மா டோஸ்ட் பண்ண பிரெட்டை வந்து சாப்பிடுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் பேய் பொண்ணு மந்திர லேடி வீட்டுல ஈவில் ஸ்பிரிட்டா நம்ம மாறிட்டோமோ அப்படின்னு அவ ரொம்ப கவலையா படுத்துட்டு இருக்க. அப்ப மந்திர லேடியை பார்த்து நான் சீக்கிரமா ஈவில் ஸ்பிரிட்டா மாறிடுவேணும் அப்படின்னு ரொம்பவே கவலையா கேட்கிறா. அதை கேட்ட மந்திர லேடி நீ அதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடு, அப்படி போனா எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ண போறாங்க. அப்ப பேய் பொண்ணு கவனிக்கிறா. கதவு வந்து ஓப்பனா இருக்கிறத பார்த்துட்டு உடனே தப்பிச்சு போலான்ற மாதிரி மெதுவா தப்பிச்சு போறா. ஆனா மந்திர லேடி பாத்தீங்கன்னா வேனுக்குனே தான் இப்படி டோரை வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா பேய் பொண்ணு பாவம் இல்லையா, அவளுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு வரட்டும்ன்ற மாதிரி. இருந்தாலும் மந்திர லேடிக்கு ஹீரோடைய அம்மாவுக்கு நம்ம துரோகம் பண்றோமோ அப்படின்னு ரொம்ப கில்ட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அந்த அசிஸ்டன்ட் சொன்ன பையன் கூட டேட்டிங் வந்திருக்கிறா. அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு கோவம் வருது. ஆனா வெளியில காட்டாம அமைதியா குக் பண்ணிட்டு இருக்க. அந்த அசிஸ்டன்ட் செஃப் பார்த்துட்டு நேத்து செஃப் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசினதை பார்த்துட்டு 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்போ வேற ஒருத்தர் கூட டேட்டிங் வந்திருக்காங்களே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு வாயை மூடிட்டு வேலை பாருங்கடா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போறான். அதை நம்ம ஹீரோயின் அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து உனக்கு அவங்களை பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோவும் உனக்கு பிடிச்சிருந்தா நீ கண்டினியூ பண்ணு, என்கிட்ட எதுக்கு வந்து கேட்குற அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட ஃப்ரெண்டு பொண்ணும் அப்போ எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது போல அப்படின்னு கோவமா அழுதுகிட்டே சொல்லிட்டு போறா. அதை கேட்டு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் ஒளிஞ்சிருந்து கேட்டு சேட் ஆகிக்கிட்டா. உடனே ஃப்ரெண்டு பொண்ணு டேட்டிங் வந்தவங்க கிட்ட எனக்கு இதை கண்டினியூ பண்ண பிடிக்கல சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஃப்ரெண்டு பொண்ணு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்துல பேய் பொண்ணு வீட்டை காமிக்கிறாங்க. மந்திர லேடி வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி எப்படியாவது ஈவில் ஸ்பிரிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு ஹீரோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. அப்பதான் நம்ம ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு பேய் பொண்ணு ஹீரோயின் கிட்ட பேச போக ஹீரோயின் பேய் பண்ண பார்த்துட்டு பயந்து போய் நான் உனக்கு என்னுடைய உடம்பு தரமாட்டேன் அப்படின்னு போது அதை கேட்ட பேய் பொண்ணு நான் என்னுடைய ஆசையை முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், அதுக்கு உன்னுடைய உடம்பு தான் எனக்கு வேணும், நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, எனக்கு உன்னுடைய உடம்பு வேணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு பயந்த ஹீரோயின் டெரஸ்க்கு போறா. அங்கேயும் பேய் பொண்ணு போய் ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள போக ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயின் பேய் பொண்ணு கிட்ட இருந்து தப்பிச்சு ரூமுக்கு வந்து ஓடிட்டாங்க. அப்போ பேய் பொண்ணு விடாம ஹீரோயினுடைய ரூமுக்கு போக அந்த டைம்ல அவளுடைய டைரி வந்து கீழே விழுந்துருது. அந்த டைரியில ஹீரோடைய போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு பேய் பொண்ணு ஷாக்காகி ஹீரோயினை பார்த்து நீ செஃப்பை லவ் பண்றியா அப்படின்னு சந்தோஷமா கேட்கறாங்க. உடனே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்றா. ஆனா பேய் பொண்ணு விடாம கேட்டதுனால ஹீரோயினும் கடைசியில ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்ட பேய் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா செஃப் வந்து ரொம்ப நல்லவங்க, நான் உன்னுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு நான் உன்னுடைய உடம்புக்குள்ள போய் என்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு நான் பூமியை விட்டு போயிடுவேன், அதுக்கு முன்னாடி உன்னுடைய லவ்வை நான் சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு இது கரெக்டா வராது, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு போது அதை கேட்ட பேய் பொண்ணு அப்போ உன்னுடைய செஃப் உனக்கு கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா செஃப் வந்து மீடியா பொண்ணை தான் லவ் பண்றாங்க, அதனால அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட லவ் சொன்னா நீ லாஸ்ட் வர சிங்கிளா தான் இருக்கணும், அதனால நான் சொல்றபடி பண்ணியனா உனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஹீரோயினுடைய மைண்டை சேஞ்ச் பண்ண பாக்குறேன். அதை கேட்ட நம்ம ஹீரோயின் பயந்து போய் இது தப்பு, நான் உனக்கு என்னுடைய உடம்பு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. உடனே பேய் பொண்ணு கோவமா இவளுக்கு அறிவே இல்லை அப்படின்னு திட்டவும் இந்த பக்கம் மந்திர லேடிக்கு ஹீரோடைய அம்மா கால் பண்ணி ரெஸ்டாரண்ட் வரீங்களா சாப்பிட அப்படின்னு கூப்பிட. ஆனா மந்திர லேடிக்கு ரொம்பவே பசிக்குது, இருந்தாலுமே எனக்கு கோல்டு, ஸோ நான் என்னுடைய வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன், என்னால் வர முடியாதுன்ற மாதிரி போய் சொல்லிட்டாங்க. அது கேட்ட அம்மா வந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்க வீட்டில் இருந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. அதை கேட்ட மந்திர லேடி நம்ம பெரிய தப்பு பண்றோமா அப்படின்னு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் பேய் பொண்ணுடைய அப்பா வந்து தனியா வாக்கிங் போயிட்டு இருக்க. அவங்க கூட பேய் பொண்ணு நடந்து போயிட்டு அவளுடைய அப்பா கிட்ட நான் இன்னும் 3 வருஷத்துல இந்த பூமியை விட்டு போகலனா ஈவில் ஸ்பிரிட்டா மாறிடுவேனா அப்படின்னு புலம்பிட்டே போறா. ஆனா அது எதுவுமே இந்த அப்பாவுக்கு கேட்கல. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோயினுக்கு கிளாஸ் எடுக்கிறான். அப்போ டொமேட்டோவை எப்படி கட் பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோயினுக்கு பிடிச்சு சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ் ஓவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு போக உடனே ஹீரோயின் ஹீரோடைய கையை தொட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவளுடைய கையை தடவி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில போறான். அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எட்டி பாக்குறான். அப்போ ஃப்ரெண்டு பொண்ணு குடிச்சிட்டு வந்ததை பார்த்து ஷாக்காகி ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட ஃப்ரெண்டு பொண்ணு உன்னை நான் உன்னுடைய அசிஸ்டன்ட் லேடி கூட பார்த்தா எனக்கு ஜெல்லஸ் ஆகுது, ஆனா உனக்கு அப்படி எதுவுமே தோண மாட்டேங்குது, ஏன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது, ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்கறான். அது கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்லன்னு தெரியாம அமைதியா இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோவை கிஸ் பண்ண அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்காகி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறா. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஃப்ரெண்டு பொண்ணை தள்ளி விட்டுறான். உடனே ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. கட் பண்ணா பேய் பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா ஈவில் ஸ்பிரிட்டா மாறிட்டு வரேன், ஆனா இப்போ வர என்னுடைய ஆசையை நிறைவேற்ற முடியல, அந்த பொண்ணு வந்து சரிப்பட்டு வர மாட்டேங்கிறா, அதனால செஃபோடைய ஃப்ரெண்டு பொண்ணுடைய உடம்புக்கு போலான்னு பார்த்தேன், ஆனா போக முடியல, அதனால கடைசியா நான் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு பாக்குறேன் அப்படின்னு ரொம்பவே கவலையா குடிச்சுக்கிட்டே சொல்றா. இதை கேட்டு பேய் பொண்ணுடைய ஃப்ரெண்டு பொண்ணும் இனி வேற
வேற யாரையாவது உடம்புக்குள்ள போயேன் அப்படின்னும் போது அதை கேட்ட பேய் பொண்ணு அது நடக்காது, அதுக்கான டைம் எனக்கு இல்லை, நான் சீக்கிரமா அந்த பூமியை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே ரோட்ல போக இந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் வந்து ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிட்டது, சைக்கிள் ஓட்ட சொல்லி தந்தது, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பேய் பொண்ணு சொன்னதை யோசிக்கிறா. அவ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு முடிவு பண்ணி பேய் பொண்ணு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா தேடி பாக்குறா. நான் ரெஸ்டாரண்ட்ல இல்லைன்னு தெரிஞ்சு வெளியில வந்து தேடி பார்க்க போறா. அப்போ பேய் பொண்ணு வர்றதை பார்த்ததுமே அவகிட்ட போய் ஹீரோயின் தைரியமா உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு என்னன்னு தெரியல, நான் செஃப்பை வந்து ரொம்பவே லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், அதனால நீ என்ன பொசஸ் பண்ணிக்கோ, என்னை எப்படியாவது சேர்த்து வை அப்படின்னு சொல்ல அதை கேட்ட பேய் பொண்ணு பயங்கர ஷாக் ஆகுறா. அதோட இந்த பாட்டு முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ கடைசியில் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா? இந்த பேய் பொண்ணு எப்படி தான் இறந்து போயிருந்திருப்பா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.